எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவன் குறித்தான். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும், வீடுகளிலே அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் மீதும் என்றும் நின்று நிலவட்டமாக. அல்லாஹுடைய மகத்தான நாள் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பை நாம் நடத்துகிறோம். இதில் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிரந்தத்தை தொடர்ச்சியாக நாம் வாசித்து வருகிறோம். இதுல இதுவரை நாம 3 தலைப்புகளை முடிச்சிருக்கிறோம். 4வது தலைப்பு பாபு சிதுக், உண்மை என்ற பாடம். இதுல ஏராளமான செய்திகள் இருந்தாலும் அறிஞர் குறைவாகத்தான் நெசினாரு கொண்டு வராங்க. இது தலைப்பு தான், ஏராளமான செய்திகள் இருக்கு. குர்ஆன்லயே நிறைய வசனங்கள் ஹதீஸ்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நெசினாருங்க கோட் பண்றாங்க. சிதுக்கு என்றால் உண்மை பேசுவதையும் குறிக்கும். மார்க்கத்தை நிலைநாட்டுதல், உண்மைப்படுத்துதல் என்பதை குறிக்கும். ஹக்கு, சத்தியம் என்று சொல்லுவோம்ல, அதை குறிக்கும். அப்ப எல்லாமே உண்மையாக இருக்கின்ற எல்லாமே சிதுக்கு தான். உண்மைக்காக பேசுவது, உண்மைக்காக போராடுவது, உண்மையை எடுத்து சொல்வது, உண்மையை ஏற்பது எல்லாமே இந்த பாடத்துக்குள்ளதான் உள்ளது. ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்கிற இடங்களிலெல்லாம் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். செயல்ல, சொல்லுல, உன்னுடைய நற்குணங்கள் விஷயத்துல எல்லாத்துலையும் உண்மையா இருக்கும். தனக்குத்தானே உண்மையாக இருத்தல் என்று ஒன்று இருக்கு. மனசாட்சிக்கு பயந்து நடத்தல் இல்லை, அதையும் இந்த தலைப்பில் நம்ம சொல்லலாம். இப்படி விரிவான ஒரு அம்சம் கொண்டு ஒரு பொருள் தான் சிதுக்கு. நேரடியாக அல்லாஹ் செய்யறாங்க சத்திய மார்க்கத்தை ஏற்பதை உண்மைப்படுத்துவதையும் அல்லாஹ் செய்யறாங்க. குர்ஆன்ல உண்மை என்கிற வார்த்தையை வச்சு சொல்றான். அறிஞர் அது போன்ற வசனங்களையும் சொல்றார். கால் அல்லாஹு தஆலா, உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லும் போது உண்மையாளர்களோடு, அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டால் யார் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்கிறார்களோ அவர்கள் யாரோடு இருப்பாங்கன்னு குர்ஆன் சொல்லும். நபிமார்களோடு இருப்பாங்க, சுகதாக்கள் அறப்போர் செய்கிறவர்களோடு இருப்பார்கள், சித்திகீன்கள் உண்மையாளர்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் மறுமையில பெரிய தரஜாவில் அவங்க இருப்பாங்க என்றும் அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அறிவு சொல்றாரு. என்ன வசனத்தை எடுத்துக்காட்டாருன்னா, கால தஆலா, மேலும் அல்லாஹ் சொல்கின்றார், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், நீண்ட ஒரு வசனம். அதுல அல்லாஹ் அந்த உண்மை பேசக்கூடிய ஆண்களையும் உண்மை பேசக்கூடிய பெண்களையும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத்னு பெரிய சம்பவம் நடக்கும். நபித்தோழியர் பெருமான இடத்துல கேட்கிறாரு, எப்ப பார்த்தாலும் ஆண்களை பத்தியே குர்ஆன் பேசுற, ஆனா இது பொதுவாக அந்த எல்லா மொழிக்கும் உள்ளதுதான். எச்சில் துப்பாதீர்கள் என்று ஒரு சுலோகம் சொன்னோம்னா, இந்த ஜன்னல் வழியாக எச்சில் துப்பாதீர்கள் அப்படின்னா தமிழ்ல பொதுவாக தான் இருக்கு. இல்லை ஆம்பளையா பொம்பளையாண்டு இல்லை அப்படின்னு கேட்க முடியாது. ஆம்பளையும் துப்பாதான், பொம்பளையும் துப்பாதான் இருக்கும். அப்படிதானே? ஆண்கள் இந்த ஜன்னல் வழியாக எச்சில் துப்பாதீர்கள், பெண்களும் இந்த ஜன்னல் வழியாக எச்சில் துப்பாதீர்கள் எழுத மாட்டாங்க. அது பெரிய டைலாக் ஆயிடும். அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய டைலாக் எல்லாமே ஆண்பால் வார்த்தையில் அமைக்கப்பட்டது. ஆரம்பம் முதல் கடைசி நீங்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு என்று எது பிரத்யேகமாக இருக்கிறதோ அது மட்டும்தான் பெண்பால் வார்த்தையில் இருக்கும். நிஃபாசுடைய சட்டங்கள், ஹைலுடைய சட்டங்கள்,
பெண்களுக்கு என்று முக்கியத்துவப்படுத்தி சொல்ல வேண்டிய சட்டம். சில நேரங்கள்ல கோர்ப்பிடக்கூடாதுனால அல்ல ஆணையும் பெண்ணையும் தனித்தனியா சொல்லுவோம். முக்கியமான விஷயங்களையும் அல்ல அப்படி சொல்லுவோம். பிரித்தறிய வேண்டிய விஷயங்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்கு. சும்மா எல்லாம் சொல்ல மாட்டா, காரணத்தை சொல்லுவோம். பொதுவாக சொல்லப்பட்ட எல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும், சமம். வாச அமைப்பு ஆணத்தா இருக்கும், பெண்ணுக்கும். இந்த அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எல்லாமே ஆம்பளைய பத்தி பேசுற மாதிரி இருக்கு, பொம்பளை பத்தி பேசுறீங்க, நியாயமா தெரியலையேன்னு கேட்டோன்னே அல்ல அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், கட்டுப்படக்கூடிய ஆண்கள், கட்டுப்படக்கூடிய பெண்கள். 33வது அத்தியாயத்துல 35வது வசனம் சூரத்துல் அஹ்ஸாப்ல இந்த வசனம் அருளப்படும். அந்த வரிசையில அல்லாஹ் நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள், மறைவிடங்களை பேணக்கூடிய ஆண்கள், மறைவிடம் பேணக்கூடிய பெண்கள், இப்படின்னு சொல்லி அந்த வசனம் அமைக்கப்பட்ட இப்படி இருந்துச்சுன்னா சங்கடமாயிரும். எல்லா வசனத்துக்கும் படிக்க முடியாது, நல்லா இருக்காது. அது சிறப்பான வசனம் தான், தப்பு இல்லை. ஆனால் நம்ம பெருசாயிடும் குர்ஆன். அப்ப ஆண்பால் சொன்னாலே அது பெண்பாலையும் குறிக்கும் என்பதனால இந்த வசனத்துல ஆண்பாலையும் பெண்பாலையும் வரும். உண்மை பேசக்கூடிய ஆண்களும் உண்மை பேசக்கூடிய பெண்களும் சொல்லிட்டு அல்லாஹ் பேசினாங்களா, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான சொர்க்கத்தையும் வைத்திருக்கிறான், மகத்தான கூலியை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று அந்த வசனத்துல அல்லாஹ் முடிக்கிறான். அப்ப அந்த வசனத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்புக்கும் மன்னிப்பும் மகத்தான கூலியும் சோனமும் உண்டு. அப்படின்னா அந்த வசனத்துல ஒரு துண்டுதான் சாதிக்கா. அப்போ உண்மை பேசக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன்னிப்பும் மகத்தான அருளும் உண்டு. இந்த அர்த்தம் ஈமானும் இறை நம்பிக்கையும் கட்டுப்பாடும் அப்படி இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்மையாக நடப்பது. உண்மையாக நடப்பதுன்னா என்ன? எல்லா விஷயத்தையும் கணவனுக்கு மனைவி உண்மையா இருங்க, மனைவிக்கு மனுஷனுக்கு பொருள் தானே, உண்மையா இருக்கணும்ல, ஹியானத்து இருக்கக்கூடாது. அல்ல அப்படி இருந்ததாகவும் குர்ஆன்ல சொல்லிடுறோம். யாரை பத்தி? நூஹ் மற்றும் லூத் மனைவிமார்களை பற்றி அல்ல சொல்ற. உண்மைக்கு புறம்பானவா ஃபஹானத்தாகுமா ஃபலம் யூனியானுமா பிலல்லாஹி ஷைஆ என்று குர்ஆன் சொல்லுது. நபிமார்களாக இருந்தாலும் உண்மையா இல்லாததை கண்டுபிடிக்க முடியாது. இஸ்லாமிய சட்டம் எப்படி இருக்குண்டா, அவங்க நபியா இருக்காங்க, உண்மைக்கு புறம்பாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? உண்டாட்டியாதான் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இது எங்க இருக்கணும் இந்த உண்மை அப்படின்னு கேட்டா, இதுவும் மனக்குறியீடு, மனசுல இருக்க வேண்டிய அம்சம். உண்மை எங்க இருந்து இருக்கணும்னா மனதால் முதல்ல அந்த உண்மையை ஏற்றுக்கணும். எந்த உண்மையா இருந்தாலும் ஏற்றுற தன்மை. இது முக்கியமான ஒரு செய்தி இதை சொல்லுது. எங்க முதல்ல உண்மை வரணும்னா, ஊறணும்னா மனசுல ஊறணும், நம்பிக்கை இருக்கணும். இந்த உண்மையை பேசுறதுக்கு சங்கடங்கள் அத்தரப்பு சில ஆளுகளுக்கு பேசி விட்டுற வேண்டியதான். உண்மை பேசும்போது அடிதடியா கூட ஆகலாம், பேசிட வேண்டியதான். அடிதடியா ஆனா பார்த்துக்கிறோம், ரெண்டாவது அதுதான் இல்லையாட்டா ஏத்துக்கிற வேண்டியதான். உண்மை பேச நடக்கும். வட்டி வாங்குறோம், வட்டி வாங்காதுன்னு ஒரு மிதிக்கத்தான் செய்வான். நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லத்தான் செய்வான். அப்படிதானே? பல கடவுளை நம்புறவங்களுக்கு கடவுள் உண்மை முத்தம் கொடுத்து வாண்டா சொல்லுவான், நல்லா கொண்டு முத்துவான், முதுகுல 4 கிட்ட கட்டி அடிப்பாங்க. ஏன்? உலகம் அப்படிதான் இருந்தது. நபிமார்கள் வரலாறு அப்படி சத்தியத்தை உண்மையை போதிக்கும் போதெல்லாம் இந்த சமூகம் எதிர்வினையாற்றும். அப்ப உண்மைங்கிறது முதல்ல எங்க வரணும், ஊறணும்னா ஒவ்வொரு பூமியிலுக்கும் மனசுக்குள்ள வரணும். நான் உண்மை பேசுவேன், உண்மை நடப்பேன். லாயிலாக இல்லைன்னாவுக்கு உண்மையை நடந்தோமா நம்ம? ஒரு கேள்வியா வாங்க இந்த தலைக்குள்ள உண்மை இருந்தோமா நம்ம? லாயிலாக இல்லைன்னாவுக்கு உண்மையாக இருந்திருந்தால் எப்படி தர்கா வழிபாடு வந்திருக்கும், தாயத்து வந்திருக்கும், தகடு முறைகள் வந்திருக்கும், பில்லி சூனியம் பேய் விசாச நம்புறது வந்திருக்கும் இந்த சமுதாயத்துல. உண்மை இல்லையில, உண்மை இல்லைங்கிறதே இதெல்லாம் வந்துச்சு. அப்ப லாயிலாக இல்லைன்னா யாரு உண்மையாக இல்லையோ அவங்க சாதிக்கீங்களாக சித்திக்கீங்களாக இருக்க முடியாது. சிந்திக்கீங்களாக இல்லை என்றால் அல்லாஹ் அந்த வசனத்தின்படி அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் வைத்திருக்கிறார் என்றால் இணை வைத்தவங்க எப்படி மகத்தான நற்கூலி இருக்கும்? அப்ப அவங்க சித்திக்கீங்களாக இல்லை. எப்படி முடிவு எடுக்கணும்? வசனத்துப்படி இணை வைத்தால் அவங்க அல்லாஹ் உண்மையாளர்களாக இல்லை. புரியாது? அப்ப இணை வைத்தவர்கள் அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக, தௌஹீதுக்கு உண்மையாளர்களாக எவர்கள் இல்லையோ அவங்களுக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலி கிடையாது என்று அந்த வசனத்தின் எதிர்மறை கருத்து உள்ள இருக்கு. கருத்து இந்த வசனத்தை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சித்திக்கின்ற அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. இந்த தலைப்பெல்லாம் பாருங்க, நம்பிக்கையை வலுப்படுத்துகிற தலைப்பா போட்டுக்கிறாரு. சபருண்டாரு
சபுரு எப்போ? ஈமானுக்கு அப்புறம் சபுர். ஈமானை சபரோடு உண்மையா இருந்து நீங்க உண்மைப்படுத்தணும். பொருளாதார விஷயத்துல அதுக்கு இல்லைங்க ரசூலாக்குவாங்க. முகமது ரசூலான உண்மையா இருக்காங்கன்னாக்கா இவங்க சொல்றாங்க ஷாபிங்கிறாங்க, நம்பிக்கிறாங்க, அம்பலிக்கிறாங்க, மாலிக்கிறாங்க, ரஜாத்துக்கிறாங்க, தவி ஜமாத்துக்கு ஒரு ரூல்ஸு, சுனத்துக்கு ஒரு ரூல்ஸ் இஸ்லாத்துல அப்படி இல்லைதானே? இஸ்லாமுக்கு ஒரு ரூல்ஸ் தானே. ஆளுக்கு ஒரு விதிமுறைகளை போட்டு இஸ்லாம் போட்டு கொண்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அது இஸ்லாத்துக்கு பின்னடைவாய். என்ன புரியுதா? அப்போ இஸ்லாத்தை தான் உண்மைப்படுத்த வேண்டும். மதம் இல்லை, அமைப்புகளுக்கெல்லாம் தனி சட்டம் கிடையாது. அமைப்பை நடத்துறதுக்கு உலகத்துல சட்டம் இருக்கும். அமைப்பா இருந்தாலும் சரி, அமைப்பா இல்லாட்டாலும் சரி, சித்திக்கிங்களா இருக்கணும்னா குர்ஆன் ஹதீஸ் வஹீயை தான் பின்பற்றணும். அப்போ நீங்க அமைப்புக்குள்ள நின்று இஸ்லாத்தை சுருக்கி பார்த்தீங்களான்னா சித்திக்கிங்கள அவுட் ஆயிருவீங்க. தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க கூடாது, இஸ்லாம் என்ன சொல்லுன்னு பார்க்கணும். எங்க நீங்க நழுவ போறீங்க? சித்திக்கின்ல இருந்து நழுவாம இருக்கணும்டா வகியை கொண்டுதான் சித்திக்கின்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களே தவிர வேற மூன்றாவது அம்சத்தை கொண்டு சித்திக்கின் கிடையாது. சஹாபாக்களை நாங்கள் பின்பற்றுவோம், இத்திபாவு சஹாபான்னா சித்திக்கின்ல இருந்து வெளியிடுவோம். நாயினாரா 3 வருஷம் சித்திக்கின்களா இல்லையே? ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை தலைப்பு சாதாரண வார்த்தையா இருக்கு, அடிப்படையிலேயே புரிய வேண்டிய தலைப்பு. சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இந்த சமூகம் உண்மையா இல்லை, முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு உண்மையா இல்லை. தொழுகையில உண்மையா இருக்கணுமா? இல்லை. பலகீன தூக்குங்க. உண்மையாளர்கள் வகி பிரகாரம் தொழுகிறோம். அதை ஏற்றுக்கிட்டே மனதளவுல ஒவ்வொரு சட்டமா பேச தேவையில்லை. சாப்பி தொழுக முறை, கணக்கு தொழுக முறை, ஒளி செய்கிற முறை, பருவ சுண்ணத்து அப்படின்னு வாட்சிப்பு புஸ்தகம் பேச வேணாங்க. முதல்ல அடிப்படை என்ன? லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ். தொழுக முறை அதுல இருக்கா? சட்டத்தை தப்பா கூட ஒருத்தர் புரிய விடுங்க, அது மனுஷன் சிந்திக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு வசதி இருக்கு, எல்லாருக்கும் இஸ்லாம் அனுமதி கொடுக்கும். சித்திக்கின முதல்ல வந்துன்னா வகி ஏற்கணும், வகிப்படி நடக்கணும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படைக்கு தான் அங்க மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இது உண்மைப்படுத்துதல்ல அம்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். ஒருத்தர் தாயை நான் பேணுகிறேன் என்று கதையெல்லாம் வீடியோலாம் வெளியிடுவாங்க பார்த்தீங்களா? ரொம்ப இதா வீடியோலாம் வெளியிட்டு, குறும்படங்கள்லாம் வெளியிட்டு, தாயை பத்தி அப்படி புத்தகம்லாம் வெளியிட்டு, பெரிய தாயை பத்தி அவ்வளவு உருக்கமா பேசுவார். அவர் உண்மையில அப்படி நடப்பாரான்னா உண்மைப்படுத்திருக்க மாட்டார் வீட்டுல. அப்படின்னா இவருக்கு தாயின் மூலம் சோனம் கிடைக்க வேண்டிய அம்சம், தந்தையின் மூலம் கிடைக்க வேண்டிய சோனம் சித்திக்குன்னா இவர் இல்லை. யாருக்காண்டி நடிக்க முடியாது. இந்த சித்திக்குன்னு என்ன அர்த்தம்டா, உலகத்துக்காண்டி நீங்க நடிச்சுக்கிட்டு இந்த சித்திக்கு ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான அம்சம். இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உண்மையாளர்கள் என்பது அல்லாட்ட உண்மையாளர்களா இருக்கும், அல்லாவுடைய கொள்கைக்கு உண்மையாளர்களா இருக்கும். இதே விரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா தலைப்ப வியாபாரத்துல சித்திக்கிங்களா இருக்கிறீங்களா, உங்க பேச்சில சித்திக்கிங்களா இருக்கிறீங்களா, வாக்குறுதி மீறீங்களா, வாக்குறுதி காப்பாற்றுறீங்களா, இது என்ன புரியுதா? அடிப்படையான தலைப்பு. இதுக்குள்ள 1000 தலைப்பு கொண்டு வரலாம். வியாபாரம் தனி தலைப்பு. ஆனா வியாபாரிக்கு இருக்க வேண்டிய முறைப்பண்பு சித்திக்கிறா இருக்கும். பொய் சொல்லாம வியாபாரம் பார்க்கணும், கலப்படம் இல்லாம வியாபாரம் பார்க்கணும், இல்லாத பொருளுக்கு விலை பேசக்கூடாது. சித்திக்கின் என்ற இந்த தன்மையிலிருந்து நழுவி புரியுதா? இப்படி எல்லா சட்டத்தையும் உள்ளடக்கிற ஒரு வார்த்தையாக இந்த சித்திக்கின் இருக்குது. இதைத்தான் அல்லாஹ் சொன்னா மன்னிப்பை மகத்தான கூலியும். மன்னிப்பு மகத்தான கூலி சொல்லுவோம். சொர்க்கத்தை சும்மா கொடுக்கறது லா இலாஹ இல்லல்லாஹ் நூலை பிடிக்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் நூலை பிடிக்கணும். அதை கிளியர் பண்ணாம ஒன்னொன்னா 1000 சட்டங்களை பேசினாலும் சித்திக்கு ஆக முடியாது. உள்ள இருக்குதான் அடிப்படை. இதை இந்த வசனம் சொல்றது. நம்ம இந்த வசனத்துடைய கருத்துக்களை நீங்க படிச்சீங்கன்னா அது பல்வேறு வசனங்கள் மேல சொன்ன வசனங்களும் அது சொல்லு. மார்க்கத்தை உயிர்ப்பித்தல், உண்மைப்படுத்தல் கருத்தை முதல், அதுக்கப்புறம் மற்றதுக்கு வருது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், போரை பத்தி சொல்லிட்டு அவங்க கேட்கணும். நீ வசனங்கள்லாம் படிச்சதுன்னா அதை பத்தி சொல்லு. போருக்காக ஒரு தனி அத்தியாயம் அருளப்பட வேண்டும் அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், அருளப்பட்டா மட்டும் நீங்க ஓடிடலாம், மரணத்துக்கு அஞ்சி விரண்டு ஓடுவீர்களே இந்த அல்லாஹ் சொல்லிவிட்டு பலவு சதக்குள்ளாக எனக்கான சைரல்ல அவர்கள் அல்லாவுக்காக உண்மை பேசினான், அல்லாவை உண்மைப்படுத்தினான். அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி உண்மை, அறப்பொருளை வச்சு மரணித்தால் சோடு உண்டு என்பது உண்மையா மானசீகமா நம்பணும். பஸ் நான் ஜிஹாது செய்யணும், சும்மா வித்து வார்த்தை சொல்லக்கூடாது.
ஜிஹாது செய்யணுங்கிறத நம்பி சொல்லணும். வரும்போது போயிடணும் களத்துக்கு. அதான் சித்திக்கு ஜிஹாத் செய்யணும். ஜிஹாது போர் நடந்துச்சு, நான் முதல் வருஷம் நிற்பேன், எல்லாமே வாங்க போருக்கு போவோம் அப்படின்னு தலைவலியா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இவன் சித்திக்கின்ல வர முடியாது. உழப்படி கேசுன்னு அர்த்தம். ஊருக்காண்டி காட்டுறான், அப்படி சித்திக்கு மாதிரி காட்டுறான். அதனாலதான் சதீக் என்றால் அரபில நண்பன் அர்த்தம். சித்திக்ல இருந்து சித்திக்குன்னு சொல்றாங்கல்ல, சித்திக்குன்னு சொல்றாங்க, சதீக்குன்னு சொல்றாங்க. அரபி இதுல இருந்து ஒண்ணு சதக்கல்ல ஒண்ணுதான். நண்பனா யாருன்னா உண்மையா இருக்கணும்னா மனசு விட்டு உள்ளத மறைக்காம சொல்றதும் நன்மை. அப்படிதானே? அவன்கிட்ட தான் என்னடாலும் பேசிக்கணும். நண்பன்றதுல பேசுவோம். இருந்தாலும் மாப்பிள சொல்றா இப்படிடா நான் இப்படி நினைக்கிறேன் அப்படி. அது சதிக்குள்ள வச்சிருக்கான் பாருங்க அரபில. ஏன் வச்சிருக்கான்னா உண்மையா இருக்கணும் அப்படின்னு அது ஏமாத்த முடியாது. அதுல ஒருத்தர் ஏமாறணும் மோசடி. நண்பர் நட்புல பொய்யனா இருக்கலாம், சிந்திக்காங்க. இப்படி இந்த தலைப்பை விரிச்சுக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஆழமான அர்த்தங்கள் கிடைக்கும். இத அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக இருந்தால் நடந்து என்றால் அது உங்களுக்கு நன்மையாக முடியும், நலவுதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்ட்ட சொன்ன வாக்குறுதி பிரகாரம் ஜிஹாதுல போய் நிக்கணும். முதல் யுத்தம் பத்ர் யுத்தம், வரலாற்று திருப்பு முனை யுத்தம். பத்ர் யுத்தம்னா வரலாற்றுல பெரும் திருப்பு முனை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய அடிநாதம். அரபு நாடு முழுக்க கண்ணை விழிச்சு பார்ப்பதற்கான முக்கியமான களம் பத்ர் யுத்தம். நயவஞ்சர்கள் 300 பேர் பையத்து பண்ணவர்கள் தான் ரசூலாட்ட. ரசூலாட்டு தெரியலையே, போர்க்களத்துக்கு வரன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு பாதி வழியில பின்னோக்கி விட்டார்கள். அவங்க சித்திக்கிறீங்களா? இல்ல அவங்க. அதனாலதான் நரகத்தின் அடித்தட்டில் கொண்டு வச்சிருக்காங்க. இதற்கில் அஸ்கல் என்று நரகத்தின் அடித்தட்டில் இருக்கின்றார்கள் என்று குர்ஆன். சித்திக்கின்களாக இல்லை என்றால் நரகம் வரும். சித்திக்கின்களாக இருந்தா தான் என்ன வரும்? சொர்க்கம் வரும். சொர்க்கத்தை பால்படுத்தி விடக்கூடாது என்றால் நம்ம உண்மையாளர்களாக எல்லா விஷயத்திலும் உண்மையா பேச்சுல சொல்லுங்க, ஒப்பந்தங்களை மாத்தணுமா உண்மையா பேசுங்க. வாங்க உள்ள ஒரு அஜெண்டா வச்சு வெளியே இருக்கிற எல்லா அரசியலையும் எல்லா குடும்பங்களின் கோட்பாடும் எடுத்து பாருங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறோம். கேட்ட தந்திரம். இந்த தந்திரம்னா இங்க எடுவிடாது. இந்த தலைப்புல யார்கிட்ட போய் எடுவிடும்? அல்லா போய் எடுவிடுமா? மனுஷன் தான் தந்திரம் இருக்கிறீங்க. அந்த தந்திரத்துக்கு கூட தலைப்பு என்ன தெரியுமா? சிதுக்கு இருக்கு. உண்மையை மேலோங்க செய்வதற்காக நீங்கள் தந்திரம் செய்தால் அது சிதுக்கு. புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு தந்திரம் பண்றீங்க, அது சிதுக்கு தானே? அது உண்மை தானே? பொய்மைக்காக நீங்கள் தப்பான கருத்தை அஜெண்டா வச்சு வெளியே ஒண்ணு பேசி உண்மை மாதிரி காட்டுறீங்கன்னா இந்த உலகத்துல வெற்றி பெறலாம், அல்லாட்ட தோத்துருவீங்க என்பதுதான் இந்த தலைப்புக்கான அம்சம். எல்லா தலைப்புக்கும் அடிப்படையா இருக்குது. எல்லா காரியங்களுக்கும் உண்மையாக நடங்க அப்படிங்கிறத இந்த தலைப்புல நம்ம படிக்க வேண்டிய செய்தி. அதனால இந்த வசனங்கள் அவர் நசீரார் கொண்டு இன்னும் பல்வேறு வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. 3 வசனங்களை முத்தாய்ப்பா நசீரார் அழகா சொல்லிட்டாரு. அப்போ உண்மைதான் நன்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரசூலாவும் சொன்னாங்க. இந்த உலகத்துல அதனால கேடு வரலாம். உண்மை பேசுறது பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க, அப்புறாணி மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நம்ம உண்மை எல்லா இடத்துலயும் உண்மை பேசுனா வெற்றி பெற முடியாது. வியாபாரத்துல உண்மை பேசாம வியாபாரம் பண்ண முடியுமா? நீ என்ன ரசூலாவா? அந்த மாதிரி கேட்பாங்க. நீ என்ன ரசூலாவா? சகாபாக்களா? ரசூலா சகாபாக்கள் மட்டும் இந்த மாதிரி வந்துச்சா? தப்பான பார்வை. உண்மை பேசாம வியாபாரம் பார்க்க முடியாது மைண்ட்ல செட் பண்ணிட்டான். சித்திக்கின்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. முதல்ல உண்மை பேசிட்டா வியாபாரம் பார்க்க மைண்ட் செட் பண்ணணும். உண்மையை தான் பேசப்படும். அதே மாதிரி மனுஷன் போய் சொல்லிடுவான், அது வேற. ஆனா மைண்ட்ல என்ன நினைச்சு முடிவு இருக்கா? பஸ்ட் நம்ம ரசூலா மாதிரி உண்மை சொல்ல முடியாது. சகாபாக்கள் போய் பேசாம வியாபாரம் பார்க்கவே மைண்ட் செட் பண்ணிடுறான். அது எப்படி அது தப்பான நோட்ல. அப்போ இந்த தலைப்பு நமக்கு நிறைய செய்தியை சொல்லுது. நீங்க இந்த உலக வாழ்க்கையா இருந்தாலும் மறுமை நம்பிக்கைகளாக, செயல்பாடுகளாக, வணக்க வழிபாடுகளாக, திக்ருகளாக எதா இருந்தாலும் உண்மையா இருக்கு. எடுத்த உடன்படிக்கைப்படி நடங்க உலகத்திலும் மறுமை. அதுதான் முதல் இந்த செய்திக்கான அம்சம். இதை என்ன செய்யலாம் சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
عن ابن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم إن الصدق يهدي إلى البر. உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிறது. உண்மை நன்மை, உண்மைண்டால நன்மை தான். உலகத்துக்கு வேண்டாம் அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த நன்மை தாமதமா கிடைக்கல, கிடைக்காம கூட போகலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க உண்மைண்டாலே நன்மைதான். உண்மை நன்மையின்பால் வழிகாட்டும். இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, சொர்க்கம்ட்டாங்க. எல்லா நன்மைகளும் சோனத்துக்கு வழிகாட்டும். அப்ப உண்மைண்டா நன்மை, நன்மைண்டா எங்க போகும்? சொர்க்கம். பிறகு எதுக்கு மேல என்ன ரூட்டு? அழகா சொல்லிட்டாங்க சொல்லலாம். அந்த சொர்க்கத்துக்கான வழி உண்மையில தான் இருக்கு. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்ன ரஜுல லயஸ்துகு ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகன். இந்த வார்த்தை இந்த ஹதீஸ்ல சித்தீக் வரும். ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னானாலும் சரி, விமர்சனங்கள் வந்தாலும் சரி, பைத்தியக்காரனா பார்த்தாலும் சரி, வியாபாரம் பார்க்க தெரியாதுன்னு சொல்லுவான். நம்மள அப்படி சொல்லுவான், பைத்தியக்கார மாதிரி பார்ப்போம். இந்த காலத்துல இப்படி ஒருத்தர் இருக்கா பாருங்க, கேட்க போய எல்லா உண்மையும் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க, கேலியா நினைப்பாங்க. ஆனா அவன் இறை திருப்திக்காக உண்மை பேசிக்கிட்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு அவர் கடைசியில் ஆயிடுவார்னா, இவர் உண்மையிலிருந்து நடுவாத ஆளா இருக்கும்போது, எல்லா இடத்துலையும் உண்மையா நடக்கும் போதெல்லாம் அவர் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர் என்று பதிவுபட்டு விடுவார், பதிவு செய்யப்படுவார் என்று சொல்றாங்க. உண்மை பேசி, உண்மையா நடந்து, உண்மையா செயல்பட்டு, உண்மையா எல்லா விஷயத்திலும் உண்மையா நடந்துகிட்ட ஒரு மனிதனை அல்லாஹ் சித்தீக் என்று எழுதிடுவான். உண்மையாளர் என்று எழுதிடுவான். எழுதிட்டா என்ன ஆகும்? அல்லாஹ் யார சித்திக்கு எழுதுறாங்க அவர் சொல்லிதான் போவார். கணக்கு போறாரு அல்லாஹ் சும்மா எழுதுவான ஒரு ஆளை எழுத மாட்டான், சும்மா எழுத மாட்டான். அப்போ இத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு எதிர்மறையான செய்தியை அங்கே சொல்றாங்க. இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர். பொய் பாவத்துக்கு வழிகாட்டும், தீமைக்கு வழிகாட்டும் என்று சொல்றாங்க. உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், பொய் தீமைக்கு வழிகாட்டும். ஃபுஜூர், ஃபாஜிர்னா தீமை செய்வோம், தீமைக்கு வழிகாட்டும். இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார். தீமைகள், தீங்குகள் நரகத்தின்பால் கொண்டு செல்லும். இந்த ரஜுல யக்திபு ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கதாபா. பொய் பேச ஆரம்பிச்சவன் புலிவால் பிடிச்ச கதை தான். உன்னை பொய் சொல்ல ஆரம்பிச்சு அதை மறைக்க இன்னொன்னு சொல்லி, இன்னொன்னு சொல்லி, இன்னொன்னு சொல்லி, இன்னொன்னு சொல்லி, சொல்லி 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 சுத்துக்க பொய்யா குழி தோண்டி வச்சிருப்பான். எந்த குழியில விழுந்தாலும் அவனால எந்திக்க முடியாது. முடிஞ்சு அவன் தோணுன குழிதான் போட்டான். அவனால பொய் சொல்லி வச்சிருக்கான். பொய் சொல்றவங்களுக்கு ஞாபகத்துக்கு கூடமா நக்கல். பொய் சொல்றவங்களுக்கு ஞாபகத்துக்கு கூட. ஏன்னா இவருக்கு என்ன பொய் சொல்லணும்னு எனக்கு தெரியணும். அவன் சொல்றது நிறைய கதைகள் வருது நம்மள்ட. நிலவட்ட போயிடுவோம், மெசேஜ் அனுப்புறான். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க சொல்ல போறான், குட் மார்னிங் தான் சொல்லுவான். மெசேஜ் இந்த பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்புறான், அந்த பிள்ளைக்கு 10 பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்புவோம். 10 பேர் ஞாபகம் வச்சிருந்தா தான் இது போய் அங்க கல்யாணம் முடிச்சவன இந்த வேலையை பார்த்தோம்னா பொண்டாட்டி போய் சொல்லிட்டு இருப்பான். அப்படிதானே அங்க அங்கேயும் போய் சொல்லுவான். நான் அங்க போன இங்க போன குத்தாலத்துக்கு போனேன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா. அங்க யாராவது ஒரு ஆள் பார்த்துருவான், வீட்டுக்கார இந்த டயத்துல குத்தாலத்துல இல்லை 5 நின்றாப்பா, முடிஞ்ச வச்சா மாட்டிக்கிடுவான். பெருங்க பாதாளத்தை தோண்டி வச்சிருப்பான், எந்திக்கவே முடியாது. பொய் பேசி பொய் பேசிட்டு ஒண்ணுக்கு மேல பொய்க்கு மேல பொய் பேசி அதனால எந்திக்க முடியாம கடைசியில பொய்யனாவே ஆயிடுவான். அல்லாவும் எழுதிடுவான் கல்லா பொய்ய. வியாபாரத்துல சில ஆளுக்கு அடிச்சுடுவான் பாருங்க, அப்படி நெய்ய உருக்கி ஊத்துற மாதிரி பேசுவான். பாத்துறீங்களா? ஏமாந்துடக்கூடாது, கடுமையா பேசுவாங்க சில ஆளுக்கு. வியாபாரத்தை பார்த்தா அப்படியே அங்கிட்டே மொத்தமா சரக்கு வாங்கிடுமா இல்லைமா, கொஞ்சம் சூதானமா நடக்க வேண்டாம், நம்மள அவ்வளவுதான். கவனமா இருக்கும் வியாபாரங்கள்ல போய் அது அளவுக்கு அதிகமான போய். இந்த மனப்புறக்கிறவர்கள்ட்ட தப்பாஞ்சிக்கிறாதே, மனப்புறக்கிறது யாரு இருக்கா அவங்கள போய் எல்லாத்துக்கும் பொய் சொல்லாம வியாபாரம் பார்க்கணும் இருக்காங்க, 1-2 இருக்கிறாங்க. மனைக்கு சொந்தக்காரன் சிங்கப்பூர்ல இருப்பான், இவன் மன மாதிரியே பேசுவான். பார்த்தீங்களா?
பேசலாமா, மார்க்கத்துல கூடுவோம், அடுத்த சொத்துக்கு நம்ம சொத்து மாதிரி காட்டலாமா, பவர்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அனுமதி கொடுக்கலாம். சம்பந்தப்பட்ட சொத்தின் உரிமையாளர் அவருக்கு அனுமதி கொடுத்துருப்பாரு, அது அனுமதியோட செய்யணும். ஒரு பவர் இருக்காது, சிராக்ஸ் எடுத்து எங்கேயாவது எடுத்து அதை வச்சு ஆகிறாங்க. இப்படிலாம் இது எப்படி புரியலையா? அது தனக்கு சொந்தம் இல்லாத பொருள் வேலை பேசலாமா? இப்படி வேலை பேசுறது, பொய் சொல்றது. தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் போடுவாங்க. தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு இப்போ 2-3 பஸ் ஸ்டாண்டு, எந்த பஸ் ஸ்டாண்டு இல்லை, நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு சொன்னோம், பெரும்புத்தூர்ல ஒளி விட்டுருவான். தாம்பரம் எங்க இருக்கு, பெரும்புத்தூர் எங்க இருக்கு, ட்ரெயின் ஓடுற மாதிரி காட்டுவாங்க. அது சும்மா எல்லா பக்கமும் ஒரே வீடியோ தான். இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா போய் இந்த வியாபாரத்துல போய் கலப்படம். தங்க வியாபாரத்துல 916 சொல்லி அடிக்கிறது சொல்லுவோம். 916 3 2 4 தரம் வச்சிருக்கான், அடிச்சு விடுறது. இப்ப எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, எல்லாம் எத்தனை இருக்கு அதை கரெக்டா கண்டுபிடிச்சோம். ஆனா அதுலயும் பொய் சொல்லி வியாபாரம் பார்க்கறவங்க தானே செய்யணும். இப்படி எல்லா வியாபாரத்திலையும் பொய் சொல்லாம வாழ முடியாதுங்கிறதுல பொய்யா இருக்கு. இப்போ எத்தனை தடவை நம்ம ஊர்ல ஏமாத்துல வாவோ.comல அதுல வாரி சுற்றினான். அடுத்து நிறைய .com வந்துச்சு, அங்கிட்டு போயிடுச்சு எல்லா .com. அதே மாதிரி கடையில் வந்து இப்போ பிசினஸ் 10 லட்சம் ரூபா கொடுத்தால் மாசம் 30,000. ஆசைதானே? வட்டி தொழில் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, அதை பண்ற, எங்க இன்வெஸ்ட் பண்ற என்னன்னு தெரியல. இவங்க ஆசே 10 லட்சம் ரூபாய் வாங்கி அவன்கிட்ட 10 மாசத்துக்கு 30,000 கொடுத்தாங்க. பரவாயில்லையே, 10 மாசம் வந்திருக்கானே, இந்த பூரா 1.5 கோடி ரூபா மொத்தமா தூக்கிட்டு வட்டான். கோடி கணக்கில் அடிச்சு சேர்த்தா அதான் வட்டான். என்னப்பா 10 லட்சம் ரூபாய்க்கு 30,000 என்னாச்சு? 3 பைசா வட்டியாச்சுல. 1 லட்சம் ரூபாய்க்கு 3000 ஆச்சுலாங்க. ஒரு நாளைக்கு என்னாச்சு கணக்கு? சும்மா இருந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், எல்லாத்தையும் ஆசை. போய் சொன்னான். இவர் சுட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கி அவர்கிட்ட நான் கொடுத்தா 3000 ரூபாய், 10 லட்சம் ரூபாய்க்கு 30,000 கொடுத்தா அவர் சுத்தாரு. இந்த விவரம் கூட இல்லாம பொய்ய நம்புறான். இப்போ ஊருக்குள்ள ஆளை காணும். பல பேரை இப்படி வாங்கிட்டு ஓடாம அவங்களுக்கு தெரியல, வேற எவன்கிட்ட கொடுத்து ஏமாந்து இவன் எங்க இருக்காம தெரியல. ஊருக்குள்ளே கடையில் வாசிக்கலாம், கடையில் காணும். இந்த மாதிரி எத்தனை கேஸ் நடந்துருச்சு, பேட்டையிலையும் தெருக்களையும் நடந்துகிட்டே இருக்கு. திரும்பவும் திட்டம் கொடுப்பாங்க. பொய்க்கு தன்னுடைய உழைப்பை எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் பொய்மை மீது அமைக்கப்படுகின்றவைகள். அப்போ ஆசை இஸ்லாம் அளவுக்குள்ள நிக்க சொல்லுது. ஆசையை அடக்கவே முடியாது மனுஷனுக்கு, அதுதான் உண்மை. அதனால தேவைக்கு ஆசைப்படுங்க, கற்பனை எதுனாலும் பண்ணலாம், இஸ்லாம் அனுமதிக்கு. அந்த கற்பனைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவு என்னன்னா ஹலால் ஹராம். அதை தாண்டி கற்பனைக்கு வெளிசேதிய போகாதிய, இதெல்லாம் உண்மை என்று இஸ்லாம் சொல்லுது. அதனால ஹலால் ஹராம் தான் உண்மை, இதை தாண்டி ஒரு உண்மை என்ன செய்யாது கிடையாது. இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு மனக்குழப்பமான விஷயங்கள் இருக்குது, அதுல இருந்து வெளியே வரணும். ஏன் அது பொய்யா இருக்கலாம்ங்கிறதுனாலதான். அது என்னவா இருக்கலாம்? பொய்யா இருக்கலாம் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதையே அடுத்த செய்தி நமக்கு ரசூலா விளக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னதாக ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தஅமா யுரீபுக இலா மாலா யுரீபுக, உனக்கு சந்தேகமானதை சந்தேகம் இல்லாதது. உள்ள சந்தேகம் வந்துருச்சா அது பொய். சந்தேகம் இல்லாத ஹலால் ஹராம மட்டும் வேண்டும். அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, ஷேர் மார்க்கெட்டுக்கான வட்டி இருக்குமோ, பேர்ல பிரச்சனை வருமோ, லோன் வருமோ, பொருளே கண்ணில் காட்டலையே, தர போகாத, அந்த பேச்சுக்கே போகாத. சந்தேகம் இல்லாததை, சந்தேகத்தை விட்டுட்டு சந்தேகம் இல்லாத பின்தொடர்ந்தாங்க. சந்தேகத்திலே போய் கூட நுழைக்க கூடாது, பொய்யா இருக்குங்கிறதுனாலதான். ஏன் இந்த சிதுக்க அநீனத்துள், உண்மை என்பது மன நிம்மதியை தரும். இன்னல் கதிப ரீபா, பொய் என்பது சந்தேகமாகும். சந்தேகம்னாலே பொய் வந்து வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுல கவனமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வழிகாட்டுகளை கொடுக்குறாங்க. சந்தேகத்துக்கு இடமில்லாதவைதான் ஹலாலானவைகள், ஹராமானவைகள். அதை நாம 2 எல்லைகளையும் கேளணும். எதுல உங்களுக்கு மன நிம்மதி இல்லையோ அது தீமை, அது தீமை பொய் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் தான் மன நிம்மதியானது, இயற்கையானது, நேச்சுரல் பேலன்ஸ். அதை நம்ம புரிந்து கொண்டு சந்தேகமான
தொழில்கள், சந்தேகமான பேச்சுக்கள், சந்தேகமான எல்லாவற்றையும் அவதூறு சந்தேகத்திலே சொல்றது, புறம் பேசுறது, சந்தேகமான விஷயங்களே சம்பந்தப்பட்டது. சந்தேகமான எந்த விஷயங்களையும் வெளியே சொல்லக்கூடாது. சொன்னா பாவமாயிரும், அது பொய் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்பதை கவனத்தில் எடுக்கணும். இல்லாமல் இறைவன் எல்லா விஷயத்திலும் உண்மையாக நடப்பவர்களாக, விசுவாசத்திற்கு உண்மையானவர்களாக, ஈமானுக்கு உண்மையானவர்களாக, கொடுக்கல் வாங்கலுக்கு உண்மையானவர்களாக, அகத்திலும் புறத்திலும் உண்மையாக நடக்கின்ற நல்ல மூமின்களாக, முஸ்லிம்களாக எல்லாமே ஆக்குவோமாக. வாசந்தவன